மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த கிழமை, பிறந்த மாதம், பிறந்த வருடம் இதையெல்லாம் வைத்து நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், உங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும், உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்பத்தினுடைய நிலை, பொருளாதார நிலை, புத்திர பாக்கியம், தொழில் இவையெல்லாம் எப்படி அமையும் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களையும் பார்க்கலாம். அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய பிறந்த ராசியை வைத்து ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு கடகம் ராசி, சிம்மம் ராசி, கன்னி ராசி இந்த 3 ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய ஒட்டுமொத்த உண்மையை பற்றியும், நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கின்றது. ஆண்டவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது கடகம் ராசி. கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த உண்மையை பற்றியும், நீங்கள் யார் அப்படின்றத பற்றியும், உங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். கடகம் ராசி, உங்களுடைய கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான். கடகம் ராசியில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூசம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் அடங்கியிருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கடகம் ராசிக்காரர்கள். 12 ராசிகளில் 2வது சரராசி தான் உங்களுடைய கடகம் ராசி. பஞ்சபூதங்களில் கடக ராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. மேலும் இது ஒரு பெண் ராசி. நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தான் உங்களுடைய கடக ராசி. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் உங்களுடைய ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் போன்ற ராசிகள் உங்களுடைய ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கும். மற்ற ராசிகள் எல்லாம் பகை ராசிகள். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் பெரியவங்க கிட்ட அதிக மரியாதை வச்சிருப்பீங்க. சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி இது யாவும் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. நடுத்தர உயரம் கொண்ட நீங்கள் சின்ன வயசில் ஒல்லியாக இருந்தாலும் வயசு ஏற ஏற சற்று குண்டாக காணப்படுவீங்க. உங்களுக்கு கூர்மையான மூக்கு இருக்கும், உயர்ந்த நாசி இருக்கும், அழகான உதடுகள் இருக்கும், வில் போன்ற புருவங்கள் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் ரொம்பவே மெல்லிய குரலில் தான் பேசுவீங்க. சத்தம் போட்டு பேச மாட்டேவீங்க. பார்வையில் ஒரு அழகு இருக்கும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அறிவாற்றல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய அறிவாற்றலால் அனைவரையும் கட்டி போடுவீங்க. நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிச்சயம் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் வலுவிழக்க செய்வீங்க. யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன், ராசி அதிபதி சந்திர பகவான் மனோகாரகர் ஆவார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதையும் சந்திர பகவான் தான் ஆட்டி வைக்கிறார் என்று ஜோதிட சாஸ்திரங்களே சொல்கின்றது. இதனால் நீங்கள் வெகு விரைவிலேயே மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. மற்றவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கண்டுபிடித்து விடுவீங்க. உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் நீங்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட நிறையவே இருக்கின்றது. எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள்.
இவங்க பணம் வச்சுருக்காங்க, இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, அவனடா பிச்சைக்காரன், அவனுக்கு என்னடா நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏளன பேச்சு, ஏளன குணம் உங்ககிட்ட எப்பவும் இருந்ததே கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பின் துயரம் எதற்கு, துயரமே இல்லை அப்படின்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டு பிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக சாதிக்கக்கூடிய மிகச்சிறந்த திறமைவாதிகள் நீங்கள். உங்ககிட்ட இரக்க குணம் அதிகமாக இருக்குது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலுமே எதையும் முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றார் போல கச்சிதமாக செயல்படுவீங்க. உங்ககிட்ட கற்பனை திறன் அதிகம் இருக்குது. உங்களிடம் பழகுவது கடினமாக இருந்தாலும் பழகிய பின் யாராக இருந்தாலும் பிரிய முடியாது. ஐயோ அவன் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அனைவரும் மிக அன்போடும் பாசத்தோடும் நிச்சயமாக பழகுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியே ஆகணும். தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வீங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவீங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்ட்டு தெரியாமல் கூடையே வச்சுருப்பீங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போனதுக்கப்புறம்தான் அடப்பாவி கூட இருந்தே இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்ற மாதிரி மனம் நொந்து போவீங்க. கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால உங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. ஆனால் பிறரால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லவன் மனசை நோக்கடிக்க 4 பேர் இருந்து கொண்டே இருப்பானுங்க. அப்படி தான் உங்களை சுற்றியும் இருக்காங்க. பிறருடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம உங்களுடைய கருத்துகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலருடைய வெறுப்பிற்கும் ஆளாக்கி விடுறீங்க. அதாவது எது சரி எது கெட்டது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதன்படி தான் நீங்கள் செய்வீங்க. அது சிலருக்கு பிடிக்காதல்லவா? அதனால் சிலருடைய வெறுப்பிற்கு பல நேரங்களில் ஆளாவீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கட்டடக்காரராக இருப்பதால் அதிநவீனமாக சிறப்பாக தங்களுக்கென ஒரு வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படின்றதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு மிக பெரும் நன்மையை தரும் என்று தான் சொல்லணும். கடகராசியில் பிறந்த நீங்கள் சுகபோகமாக வாழணும் அப்படின்ட்டு தான் ஆசைப்படுவீங்க. எல்லா விதத்திலையும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீங்க. கையில் பணமே இல்லாமல் உங்களால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு 10 ரூபாயாவது உங்கள் கையில் இருந்து கொண்டே இருக்கணும். வெளியில் எங்காவது போனால் யாருக்காவது எதையாவது செய்ய வேண்டிய ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் பணம் இல்லாமல் ரொம்பவே திண்டாடுவீங்க. மன வருத்தமும் படுவீங்க அந்த மாதிரியான நேரங்களில். அதனால் கடன் வாங்கியாவது உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நீங்கள் கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்பி வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். அதாவது நீங்கள் கடன் வாங்கியாவது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ஆனால் நீங்கள் வெளியே யாருக்காவது கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராது அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆடம்பர செலவாளியாக சில நேரங்களில் இருக்கீங்க. தேவைக்கு ஏற்ற பண வரவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாக இல்லாமல் இருப்பது தான் உங்களுடைய பெரிய பலவீனம்னே சொல்லலாம். உங்களுடைய அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய பெயரில் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் திருமண வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமான பல திருப்பங்களோடு இருக்கும் என்று சொல்லியே ஆகணும். அதாவது உங்களின் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதி அப்படின்றதுனால நிச்சயம் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. இயற்கையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆண்டுகாலம் நல்லாவே இருப்பீங்க. சின்ன வயசிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்க. கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது அப்படின்றதே பிடிக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். பெற்றோர் கடன் வாங்கி இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அத்தனையும் தன்னுடைய வாழ்நாட்கள்லையே அடைத்து விடுவீங்க. அதாவது உங்களுக்காக கடன் வாங்க மாட்டீங்க, மற்றவர்களுக்காக கடன் வாங்கி செலவு செய்வீங்க.
ஆனால் உங்களுக்கு கடன் வாங்குவது அப்படின்றதே பிடிக்காத விஷயம்தான் சொல்லணும். உங்களுடைய 10வது இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வராரு. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. நீங்கள் பெரிய பதவியிலையும் வியாபாரத்திலையும் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம், விவசாயத்துறை, தனியார் நிறுவனங்களில் பெரிய பதவி, இது எல்லாமே உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபத்தை கொடுக்கும். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிர பகவான் வருகின்றார். இதனால் மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நீங்கள் பலன் பெறுவீர்கள். ஆனால் அவங்க பெரிய அளவில் கை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ சின்ன விஷயமா தான் பண்ணலாம், இவனுக்கு எதுக்குடா நாம் இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க இருப்பாங்க என்பதையும் சொல்லியே ஆகணும். உங்களால் அவங்க பெரிய பெரிய பலனை அடைவாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா பல முறை யோசிப்பவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றதும் உறுதியான ஒரு விஷயம். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பாங்க. எவ்வளவு தான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் தான் இருப்பீங்க. சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே அப்படின்ட்டு நினைத்தா அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும் உங்ககிட்ட இருந்து. ஆரம்பகால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது, முன்னேற்றத்திற்கும் பஞ்சம் இருக்காது என்று தான் சொல்லணும். சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதையெல்லாம் அதிகம் பொருட்படுத்த மாட்டீங்க. தன்னுடைய வாழ்நாளில் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை நிச்சயம் 37 வயதுக்கு பிறகு வாழ்வீங்க. குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பீங்க. சுகவாசிகள் அப்படின்றத சொல்லியே ஆகணும். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, சுபகாரியங்கள், பொதுநல காரியங்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களுக்காக அடிக்கடி செலவு செய்யக்கூடிய ஆட்களாக நிச்சயம் நீங்கள் இருக்கிறீர்கள். பெண் குழந்தை பாக்கியமே உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது. அப்படியே இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. நிச்சயம் உங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. 1-2 பெண் குழந்தைக்கு பிறகுதான் ஆண் வாரிசு உண்டு என்பதையும் சொல்லியே ஆகணும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று பொருளீட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள். கலை, நடிப்பு, ஆராய்ச்சித்துறை, உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகள்லையும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. கலைநுட்பம், வாக்கு சாதுரியம், சங்கீதத்திலையும் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கின்றது. நீங்கள் லாட்டரி, ரேஸ், போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பீங்க. அதனால் அந்த பக்கம் போவதை நீங்கள் தவிர்த்து கொள்வது தான் உங்களுக்கு மிக மிக நல்லது. குறிப்பாக பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதிலையும் தவிர்த்தால் நன்மையே உண்டாகும் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்படியா பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல்வேறு சுகபோகங்களோடு வாழ்ந்தாலும் பல நேரங்களில் கஷ்டம், பணம் சேமிக்க முடியாமல் போவது, அதையும் தாண்டி துன்பங்கள், கவலைகள், மன சஞ்சடங்கள், மன உறுத்தல்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் போக்குவதற்கும் தடை தாமதங்கள் அனைத்தும் விலகுவதற்கும் ஒரே வழி தெய்வ வழிபாடு மட்டுமே. ஆகையால் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு தான் விசேஷமானது. அதாவது உங்களுக்கு அம்பாள் வழிபாடே சிறப்பானது. அதனால் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வாருங்க. இந்த தலம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பேரளம் அப்படின்ற ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது தான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிய அர்ச்சனை, ஆராதனைகள் எல்லாமே நிகழும். மகாமுனிவர் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்கு தான் இயற்றியிருக்கார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருளை பெற்றா போதும் உங்களுடைய வாழ்வு முழு நிலவாக பிரகாசமாக மலரும். வாழ்வின் உச்சத்தை தொடலாம். எதிரிகளே இல்லாமல் போவார்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும்.
தடை தாமதங்கள் எல்லாம் விலகி மிக பெரும் ஒரு சிறப்பான சுகபோக வாழ்க்கையை, ராஜ வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது உங்களுடைய சிம்மம் ராசியை பற்றி தான். நீங்கள் யார், உங்களுடைய மொத்த உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். மகம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் அடங்கி இருக்கக்கூடிய ராசி தான் உங்களுடைய சிம்மம் ராசி. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா கால புருஷனின் இதயத்தை குறிப்பிடும் 2வது ஸ்திர ராசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு பகலில் தான் வலு அதிகமாக இருக்குமா. உங்களுடைய சிம்ம ராசிக்கு மேஷம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் போன்ற ராசிகள் நட்பு ராசிகளாக இருக்கும். மற்ற ராசிகள் எல்லாமே பகை ராசிகள் என்றும் சொல்லணும். சிம்ம ராசியினுடைய அதிபதி ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் அப்படின்றதுனால சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு ஆசை உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்ட்டு அனைத்திலும் வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. முதுகுக்கு பின்னால் இருந்து சிலர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களையும் உடனிருந்தே துரோகம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு கூடவே சுற்றிட்டு இருப்பானுங்க பார்த்தியா, அவங்களையும் கண்டா உங்களுக்கு அறவே பிடிக்காது. எரிச்சல் அதிகமாக வரும், கோபம் அதிகமாக வரும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நிச்சயம் ஆசைப்படுவீங்க. சிம்மராசியில் பிறந்த நீங்கள் சின்ன வயசில் சற்று ஒல்லியாக இருப்பீங்க. வயசு ஏற ஏற சற்று உடல் பருமனாகவும், பருமனுக்கு ஏற்ற உயரமும், உருண்டையான முகமும், அழகான கண்களையும் கொண்டிருப்பீங்க. நீங்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் உங்களால் அசைக்காமல் இருக்கவே முடியாது. முன்கோபம் உங்களுக்கு சற்று அதிகமாகவே வரும். ஆனால் அனாவசியமாக கோவப்படவே மாட்டீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது என்று தான் சொல்லணும். அதாவது 90% பேர் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்ய மாட்டீங்க. 10% பேர் பாக்கியசாலிகள் என்றே சொல்லணும். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை செய்வீங்க. உங்களில் பெரும்பாலானோர், அதாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், சிம்மராசியில் பிறந்த பலரும் என்னடா படித்த படிப்பு ஒன்று, செய்கிற வேலையாக ஒன்று இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சிம்மராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. 90% பேர் அவங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் மன உளைச்சலோட, சோகத்தோட, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வேலை செய்து கொண்டு இருக்காங்க அப்படின்றதையும் இங்கே நான் சொல்லியே ஆக்கணும். உங்களுக்கு பெரும்பாலும் சுய தொழில் தான் சரியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சுய தொழில் செய்யலாம், சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருப்பீங்க. சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில் தான் உங்களுக்கும் கச்சிதமாக இருக்கும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கக்கூடிய துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேர்வீங்க. நீங்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் உங்ககிட்ட எப்போதும் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி, ஆன்மீக நாட்டம் எல்லாமும் அமைய பெற்றவர்கள்தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். உங்களுக்கு பொதுவாகவே இயல்பிலேயே பார்த்தீங்கன்னா சூதுவாதுனா என்னன்னே தெரியாது. எல்லாரையுமே எளிதில் நம்பிடுவீங்க. இவன் நல்லவனாக தான் இருப்பான், இவன்னா நமக்கு தீங்கு செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆனால் அவன் தான் பெருசாக வச்சுட்டு போயிடுவான். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தற்புகழ்ச்சிக்கு அடிமையாவதை விரும்ப மாட்டீங்க. யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா, டேய் நீ எதுக்கு பேசுகிற, நீ நல்லாவே தெரியுண்டா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் காரியங்களை சாதித்து கொள்வாங்க உங்களை புகழ்ந்து பேசியே. ஆனால் பிறருடைய பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தன்னுடைய விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றி விட முடியாது. அவ்வளவு எளிதில் நீங்கள் ஏமாறவும் மாட்டீங்க. வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க. வந்த சண்டையை விட மாட்டீங்க. குடும்பத்துக்கு ஒன்றுனா வரிந்து கட்டின்னு போவீங்க. உறவினர்களுக்கு ஒன்றுனா கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய
குடும்பத்துக்கு அப்பாவையோ அம்மாவையோ மனைவியையோ கணவனையோ பிள்ளையையோ யாராவது ஏதாவது திட்டாங்க அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டீங்க. தனக்கு இடையூறு செய்தவர்களையும் நீங்கள் வேரோடு கலைந்த பின் தான் நிம்மதி அடைவீங்க. முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா உடனே யாராக இருந்தாலும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. மற்றவர் செய்யக்கூடிய பெரிய தவறுகளையும் எளிதில் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட இருக்கின்றது. சின்ன விஷயங்களையும் சில சமயங்களில் பெரிதாக்கி அதனால் பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சில் எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும். ஏனோ தானோ வழவழ குழ அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டீங்க. தெளிவாக பேசுவீங்க. ஒரு அர்த்தம் அதில் இருக்கும். உங்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சரியான சந்தேக பெருவழிகள் என்றும் சொல்லியே ஆகணும். நீங்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. பிறரிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவீங்க. கோபம் அதிகம் கொண்டவர்கள். அதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது கடினம் தான் சொல்லணும். உங்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது தான் எளிதான காரியம் என்றே சொல்லணும். உங்களுடைய சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பணத்துக்கு சிறிதும் குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதன் பகவான் பேச்சுக்கு அதிபதி அப்படின்றதுனால யோசித்த அடுத்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. நாம் பேச போகிறது சரிதானா அப்படின்ற மாதிரி ஒரே நிமிஷம்தான் மனசில் டிங்குன்னு ஒரு பெல் அடிக்கும். அடித்த உடனேயே பேசிடுவீங்க. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9வது இடத்துக்கும் செவ்வாய் பகவானே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படின்றதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. பெற்றோருக்கு பிடித்த பிள்ளையாக இருப்பீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8வது இடத்துக்கும் குரு பகவானே அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே திறமை மிக்கவராக நிச்சயம் இருப்பார் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். நீங்கள் நீதி நேர்மைக்கு அதிகம் கட்டுப்பட்டவர் அப்படின்றதுனால தன்னை போலவே பிறரும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பதோட தன்னை போல பிறர் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய நட்பை துண்டிக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள். உங்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமும் மற்றவர்களுக்கும் நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பலருடைய பகைமையை எளிதில் சம்பாதித்து கொள்வீங்க. அப்படின்னாலும் தங்களுடைய திறமை, சாமர்த்தியம் போன்றவற்றால் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவீங்க. முன் கோபப்பட்டாலும் நீங்கள் சரியான ஒரு நபராக இருப்பீர்கள். அதாவது இவன் சரியான ஒரு நபர் தான்டா, இவன் கோவப்பட்டா இவனுக்கு பின்னாடி, இவன் கோவப்பட்டதுக்கு பின்னாடி காரணம் நிச்சயம் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள். திருமண வாழ்க்கை ரொம்பவே திருப்திகரமாக அமையும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது, அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கை நடத்த முடியும். அடக்கி ஆளும் குணம், சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்ற காரணங்களால் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளார அதிகம் இருக்கும். திருமணத்துக்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்த குடும்பமாக தனித்த வாழ்வையே நீங்கள் விரும்புவீர்கள். அதாவது குறிப்பாக உங்களுடைய துணை விரும்புவாங்க, அதுக்காக தனியாக போயிடுவீங்க. அப்படி இல்லைனா கூட்டு குடும்பத்திலேயே பல பிரச்சனைகளோட அவங்களால நிச்சயம் வரக்கூடும் என்பதையும் சொல்லியே ஆகணும். குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் தவறாமல் செய்வீங்க. எவ்வளவுதான் கஷ்டம், மனவேதனை இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீங்க. எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பீங்க. வருமான நிலை ரொம்பவே ஒரு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்படும். எந்த விதத்திலையாவது எப்பாடுபட்டாவது உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீங்க. உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவீங்க. அப்படின்றதுனால செலவுகளை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. உத்தியோகத்திலோ தொழிலிலோ ஊதியம் பெறுவது
அதாவது ஒரு பைசாவாக இருந்தாலும் அதை எப்படி செலவு செய்யணும், எப்படி சாமர்த்தியமாக சேமிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு நிச்சயம் தெரியும். கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே எரிச்சலான ஒரு விஷயமா இருக்கும், பிடிக்காத ஒரு விஷயம். கடன் வாங்கினா அதை கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணமே மனதில் ஓடி மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். வீடு மனை போன்றவற்றை சுய சம்பாத்தியத்தில் அமைத்து கொள்வீங்க. வண்டி வாகன வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆடம்பரமான உடைகளையும் நவீன பொருட்களையும் அதிகம் விரும்புபவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால கொஞ்சம் செலவாளியாகவும் இருப்பீங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிக ஆண் பிள்ளைகளே பிறக்கும். முன் யோசனை அதிகம் உடையவர்கள் அப்படின்றதுனால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். கடவுளுடைய பூரண ஆசி பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்றதுனால புத்திர வழியில் உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வழியில் அனுகூலமான சிறப்பான ஒரு பலனை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு தனியார் நிறுவனங்களில் உயர் பதவியில் இருப்பது, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பது, அது மட்டுமல்ல விவசாயத்துறையும் உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆகணும். இப்படியா பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே முடித்திடுவீங்க. ஆனாலும் பல நேரங்களில் பல கவலைகள் உங்களை ஆட்கொள்ளும். வாழ்வில் முன்னேற முடியவில்லையே அப்படின்ற சோகமும் உங்களை சூழ்ந்து இருக்கின்றது. இது அனைத்திற்கும் விடிவு காலம் பிறக்க வேண்டுமென்றால் ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம். சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரிய பகவான் இருக்காரு. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம். பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தான். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்திருக்கின்றது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய ஒரு தலம் என்றால் அது திருவண்ணாமலை மட்டுமே. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் எனும் நூலில் எழுதியிருக்கின்றது. ஏற்றம் ஏமாற்றம், மாறுபட்ட நிலை, தடை தாமதங்கள் இவையெல்லாம் விலகி அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாற வேண்டும். மிக பெரும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வர வேண்டும். வருகின்ற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அந்த தெய்வ அருள் ரொம்பவே முக்கியம். இப்படியா வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அங்கே அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வந்தால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பலரும் அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளவும் வாழ்வின் முன்னேற்றம் அடையவும் பலருக்கும் இது கண்டிப்பாக உதவும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசி. கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் யார் அப்படின்ற உங்களின் ஒட்டுமொத்த உண்மையை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் பகவான். கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்களும் அடங்கியிருக்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் கன்னி ராசிக்காரர்கள். புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கன்னி ராசி தான். புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியிலேயே உச்சம் அடைகிறார். இது உங்களுக்கு மிக பெரும் சிறப்பு என்று உறுதியாக சொல்லலாம். மற்றவர்கள் பேசினாதான் பேசுவீங்க. நீங்கள் உங்களை தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய திறமை மற்றும் தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினா உங்களுக்கு நீங்களே மகுடம் சூட்டிக் கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் விரும்புவீங்க. பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த வேலையை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. பணம் அதிகமாக கொடுத்தாலும் மனதிற்கு பிடிக்காத வேலையை செய்ய விரும்பவே மாட்டீங்க. நீண்ட நாட்களுக்கு உங்களால் தொழிலாளியாக வேலை செய்ய பிடிக்காது.
ஒருத்தவங்களுக்கு அடிமையாக, ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அந்த வேலையை செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் ரொம்ப காலம் இருக்க மாட்டீங்க. எரிச்சலாக இருக்கும், உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சுய தொழில் ஒன்றை அமைத்து கொள்வீங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் உங்ககிட்ட இருக்கும். பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கும் இந்த சுபாவம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தோற்றத்தை வச்சு உங்களின் வயதை கூறிவிடவே முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய அபார ஞாபக சக்தி உங்களிடம் இருக்கின்றது. வயசு ஒரு 50 இருக்கும், ஆனால் உங்களை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் ஒரு 25-30 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி வெளியில் பேசிக்குவாங்க. நடுத்தரமான உயரம், இயற்கையான அழகு எப்போதும் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அழகான இடை, அடிமேல் அடி வைத்து நடக்கக்கூடிய இயல்பு உங்களுக்கு உரியது. எவ்வளவு அவசரம் இருந்தாலும் உங்களிடம் நிதானம் நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் இருக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை பேச வைத்து ஆழம் பார்த்து அவங்களிடமிருந்து காரியத்தை சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டே நினைப்பீங்க. உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. சும்மா விரல் நுனியில் அனைத்து விஷயங்களையும் வச்சிருப்பீங்க. பேச்சு, செயல் முடிந்த வரைக்கும் பிறருடைய மனதை புண்படுத்த முடியாத அளவில் இருக்கும். அந்த அளவுக்கு திட்டமிட்டு பேசுவீங்க. குறிப்பிட்ட ஒரு வேலையை குறிப்பிட்ட அந்த நேரத்தில் முடித்தே விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து வேலையை முடிப்பீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய குணம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை ஏமாற்றவும் முடியாது. ஏமாற்ற நினைத்தால் அவங்களுக்கு நீங்களே பெரிய ஆப்பாக வைத்து விடுவீர்கள். எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய சுக சௌகரியங்களை ஆராய்ந்த பிறகுதான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களிடம் நல்ல நடத்தை இருக்கின்றது, வசீகர தோற்றம் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருந்தாலும் அகங்காரம் அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லி கொடுப்பீங்க. பிறருக்கும் சொல்லி கொடுத்து மிக பெரும் ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க. பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பீங்க. பிரசங்கம் செய்வது, உபன்யாசங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்பவே பிடித்த விஷயம்னு தான் சொல்லணும். உறவினர்களால் நிச்சயம் நீங்கள் சில தொல்லைகளை எதிர்கொள்பவர்களாக இருக்கீங்க. இது தவிர உங்களுக்கு எதிரிகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. உறவினர்களே உங்களுக்கு எதிரியாக வருவதற்கான காலகட்டமும் நிச்சயம் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். சாந்தமான வார்த்தைகளால் நயமாக பேசி, நைஸாக பேசி பிறரை தன் வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றல், அறிவாற்றல், திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. தவறு செய்பவர்களை கூட தன்னுடைய அன்பான பேச்சால் திருத்திவிடக்கூடிய இயல்பு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தன வரவு தாராளமாக அமையும். உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் விருப்பம் குறைவு அப்படின்றதுனால சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட எதிலையாவது ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க நினைப்பீங்க. தங்களது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் உங்களுக்கு நிச்சயம் அதிகம் உண்டாகும். வருமானத்துக்கு தகுந்த செலவுகள் செய்து கடன்களே இல்லாமல் வாழ்வீங்க. கிடைக்காத பொருளுக்கு ஏங்குவதை விட்டுவிட்டு கிடைத்ததை வைத்து திருப்தி அடைவீங்க. பொதுநல பணிகளுக்கு ஓரளவு செலவு செய்யக்கூடிய ஆற்றல், அந்த இரக்க குணம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கட்டி காத்து பொறுப்போடு செயல்படுவீங்க. பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது. இதற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற சமயங்களில் பெரும் தொகையை ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாத பல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருகின்றார். இதனால் உற்சாகமாக பேசுவீங்க, உற்சாகமாக பழகுவீங்க. யார்கிட்டையும் உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு திருப்பு முனையாக அமையும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதால்
உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுவீங்க. உடல் உழைப்பு அப்படின்றது உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பீங்க. ஆனால் சில நட்புகளை நீங்கள் சில நேரங்களில் இழப்பீங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதாரண அந்த போக்கு தான் ஈஸியாக எடுத்துக்குவீங்க. கொஞ்ச நேரங்களில், அதாவது சில நேரங்களில் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. அட போட அப்புறம் பார்த்துக்கலாம், அவனால் என்ன நடந்துட போகுது, அவனுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேர்லெஸ் உங்களுடைய வாழ்க்கையையே பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடும். சில நட்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினா கொஞ்சம் ஆவேசத்தோடு எதிர்க்கக்கூடிய குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய மன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கை உங்களுக்கு நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே இருக்கும். ஆனாலும் சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஏகப்பட்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. இருந்தபோதுமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை எதிலும் விட்டு கொடுக்காம உங்களுக்கு ஒரு உதவிகரமாக அவங்க இருப்பாங்க. என்ன பிரச்சனை வரும், என்ன மாதிரியான உங்களுக்கு தொல்லைகளை அவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தனி குடித்தனம் போகிறது, நம்மளுடைய பிள்ளைக்காகத்தான் எதையும் செய்யணும், உங்களுடைய சொந்தத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது, இப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தான் சில நேரங்களில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அதிகம் பிரச்சனை வரும். இருந்தாலும் உங்களை என்றைக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும், திருமணத்துக்கு பின் தனியாக பிரிந்து தனி குடித்தனம் நீங்கள் நடத்துவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசிக்காமல் தனி குடித்தனமே சென்றிருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவங்களை கலந்து ஆலோசித்துட்டு தான் நல்ல காரியங்களை நீங்கள் செய்வீங்க. புத்திர பாக்கியம் பிள்ளைகளை பற்றி பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு ஆண் என புத்திர பாக்கியம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்கின்றது. அவங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா நடக்கவே மாட்டீங்க. பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே உங்களுக்கு தொல்லைகளாக உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயம் இருக்கவே மாட்டார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயமே கிடையாது. அதாவது உணவு விஷயத்தில் பிடிக்காத விஷயம், அதாவது சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன், இதுதான் சாப்பிடுவேன், அந்த காய்கறி சாப்பிட மாட்டேன், இந்த கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் ஒரு பிடிச்சிடுவீங்க. அது மட்டுமல்ல, கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து துறையும் சாதகமான துறைன்னு தான் சொல்லணும். எல்லா துறைகளையும் அனுபவம் பெற்றிருப்பீங்க. அதனால் எந்த துறைக்கு சென்றாலும் அந்த துறையில் நீங்கள் முதன்மைவாதியாக விளங்குவீங்க, தலைமை பதவி வகிப்பீங்க அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். எப்படியாப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நின்று உங்களுடைய திறமையை காட்டி அந்த இடத்துல அவங்களை விட ஒரு படி மேலே இருப்பீங்க அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு ஓவியம் தீட்டுவது, விவசாயம் செய்வது, பாட்டு கேட்பது, இசை பிரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த விஷயம்னு சொல்லலாம். எல்லா துறைகள்லையும் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். அதனால் புகழின் உச்சிக்கே நீங்கள் சென்றும் விடுவீர்கள். உடல் சிரமம் இல்லாத பணிகளில் ஈடுபட்டு அதிக லாபத்தை பெற வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அதற்கு ஏற்றார் போலவே உங்களுக்கு நிச்சயம் அமையும். வேலை செய்கிற இடத்துல, பணிபுரிகிற இடத்துல உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களை சமயம் பார்த்து பல பிரச்சனைகளில் கோத்து விடுவதற்காகவே சிலர் உங்களை சுற்றியே இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத வெகு விரைவிலேயே அடையாளம் கண்டு கொள்ளுங்க. எந்த துறை, தனியார் துறையா, அரசாங்கத்துறையா, அல்லது சுய தொழிலா, அல்லது ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கொடி தான் அங்கே பறக்கும். வெற்றி கொடியை நாட்டுவீங்க. நீங்கள் எதில் கை வைத்தாலும் அது தொலங்கும், தொட்டது தொலங்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. எல்லாம் உங்களுக்கு நன்மையே அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக அடித்து சொல்லலாம். இப்படி
பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் மன சஞ்சலங்கள், சோகங்கள், கவலைகள், பிரச்சனைகள், தடைகள் அப்படின்ட்டு எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இது அனைத்தும் நீங்கள் மனம் மகிழ்ச்சியாக வாழ ஒரே வழி அந்த ஆண்டவனிடம் அடிபணிய வேண்டியது தான். அந்த ஆண்டவன் வழிபாடு, தெய்வ வழிபாடு தான் அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்கும். வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும், இடையூறுகள் ஏற்பட்டாலும், நீங்கள் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்த தலத்தில்தான் உங்களுடைய முன்கோபம் குறைய இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதன் பகவானுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்துக்கு தலைவனான வேதாரண்யேஸ்வரரை எப்போதும் மனதில் வைத்து வணங்குங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான். இந்த தலம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சீர்காழியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருத்தலம் இருக்கின்றது. இங்கே சென்று வாருங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுகபோகமான அருமையான ஒரு வாழ்க்கையை கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கடகம் ராசி, சிம்மம் ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசியில் பிறந்த நீங்கள் யார்? உங்களுடைய உண்மையை பற்றியும், உங்களுடைய குணநலன்களை பற்றியும், வாழ்க்கை அமைப்பை பற்றியும் தெள்ள தெளிவாக பார்த்துருப்பீங்க, தெள்ள தெளிவாக கேட்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் கடகம் ராசி, சிம்மம் ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசியில் பிறந்த பலரும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வின் உச்சிக்கும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்ல இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும்.